ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வெள்ளை கடலையை 4 மணி நேரத்துக்கு முன்னே ஊற போட்டுருங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துக்கூடும், அது கூட கருவேப்பிலையை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் போல் போட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சன்னா மசாலா, மஞ்சத்தூள், கசூரி மேத்தி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம இருக்கு. பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லித்தூள், சோம்பு, தேங்காய் இது மூணுத்துமே அரைச்சி பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதான் அதுக்கு மெயினான மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே கிரைண்டர் ஜார் தக்காளியை போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி 1-2 அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மூடி வச்சுருங்க. மசாலா வேகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சிருந்த கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லெமன் ஸ்பைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஸ்பைசியான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு.